எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல டிசம்பர் 16, 2025 அன்னைக்கு பிசினஸ் நியூஸ் பேப்பர்ஸ்ல வந்த முக்கியமான பொருளாதாரம் மற்றும் முதலீடு சார்ந்த செய்திகளோட ஒரு சம்மரி தான் நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு மார்க்கெட் வந்து வீக்கா தான் இருக்கு. மார்க்கெட்டோட வீக்னஸ் அப்படிங்கிறது கடந்த ஒரு வாரத்துக்கு மேலே வந்து கண்டினியூ ஆயிட்டு இருக்கு. இன்னைக்குமே மார்க்கெட் 150 பாயிண்ட்டுக்கு மேல வந்து கரெக்ட் ஆகிருக்கு. அதே சமயத்துல ருப்பியுமே பிரஷர்ல பயங்கரமா இருக்கு. 88 ரூபாய் அப்படிங்கிற ரேஞ்சில ரொம்ப நாளா ஹவர் ஆயிட்டு இருந்த அந்த ருப்பி வந்து அங்கிருந்து இப்போ 91க்கு வந்து வந்துருச்சு. ஸோ வரலாறுல இல்லாத அளவுக்கு ருப்பியோட ஃபால் அப்படிங்கிறது பயங்கரமா இருக்கு. இந்த ருப்பியோட ஃபாலுமே மார்க்கெட் வந்து ஒரு விதத்துல பயங்கரமா பாதிக்குது. ஏன்னா எஃப்ஐஐ செல்லிங் அப்படிங்கிறது இந்த ருப்பியோட வேல்யூ டிப்ரிஷியேட் ஆகிறதுனால தான் இன்டென்சிஃபை ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா நீங்க டாலருக்கு எதிரான ரூபாய் மதிப்பு ஒரு வருஷத்துல 6.3% வந்து டவுன் ஆயிருக்கு. சோ எஃப்ஐஐ இன்வெஸ்ட் பண்ற எல்லாருமே வெறுமனே இன்வெஸ்டே பண்ணாம டாலரா அவங்க வச்சிருந்தாவே அந்த 6.3% டவுனை வந்து அவங்க சந்திக்காம இருக்கலாம் அப்படிங்கிறதுனாலதான் எஃப்ஐஐஸ் வந்து இந்தியால சேல் பண்ணிட்டே இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து நியூஸ்ல வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல ஒரு பெரிய டெவலப்மெண்ட் நடந்திருக்கு. என்ன அப்படின்னா ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்குமான அந்த பீஸ் டீல் வந்து வந்துரும் அப்படிங்கிற மாதிரி வந்து நியூஸ் வந்திருக்கு. ஸோ இந்த நியூஸ் வந்ததுனால இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல ஆயில் வந்து பேரலுக்கு $60 கீழே வந்து போயிருக்கு. அதே சமயத்துல கோல்டுமே இந்த பாசிட்டிவ் அப்டேட்னால வந்து கரெக்டா இருக்கு. ஏன்னா நாட்டுக்கு இடையில போர் இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல தான் கோல்டு வந்து ஏறும். ஸோ இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் எல்லாம் வந்து ஒரு பாசிட்டிவா பீஸ் டீல் வந்து நடக்குது அப்படிங்கிறதுனால கோல்டு வந்து கொஞ்சம் கரெக்டா இருக்கு. இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல 4300 அப்படிங்கிறது அந்த ரேஞ்சில வந்து ஹவர் ஆயிட்டு இருக்கு. அதே மாதிரி டொமஸ்டிக்லி வந்து இன்னைக்கு ஒரே நாள்ல கிராம் 165 ரூபாய் கிட்ட கரெக்டா இருக்கு. இன்னைக்கு கோல்டு பீஸ்மே 1.25% வந்து டவுன் ஆயிருக்கு. ஸோ பர்சனலா நான் வந்து இதை வந்து இன்னைக்குமே கொஞ்சம் கோல்டு பீஸ் வந்து அக்குமுலேட் தான் பண்ணேன். அதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி யுஎஸ் ஃபெட் வந்து ரேட் கட் பண்றத வந்து அடுத்த வருஷமும் திறந்தாங்க அப்படின்னா கோல்டோட ரேலி அப்படிங்கிறது கொஞ்சம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேன். அதே மாதிரி இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல கோல்டு இதே லெவல்ல இருந்தாலும் ரூபாய் 91 ரூபாயை தாண்டி இன்னும் கீழே விழுந்துட்டே இருக்கு. 95 ரூபாயோ இல்ல அடுத்த வருஷம் எண்டுக்குள்ள 100 ரூபாயோ போச்சு அப்படின்னா கோல்டு ஆட்டோமேட்டிக்கா வந்து இந்தியன் மார்க்கெட்ல ஏறிடும். அடுத்து இன்டர்நேஷனல் மார்க்கெட்லயே கோல்டு ரிலேட்டடா வந்து ஒரு அப்டேட் இருக்கு. என்ன அப்படின்னா நாம முன்னாடி வீடியோஸ்லயே பார்த்திருக்கோம். இப்ப இருக்கிற யுஎஸோட ஃபெட் கவர்னரோட அந்த பதவி காலம் அப்படிங்கிறது அடுத்த வருஷம் மிட்ல வந்து முடியுது. ஸோ அடுத்து அந்த பதவிக்கு வரப்போறவர் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுறது ஹேசட் அப்படிங்கிறவர் தான். இவர் வந்து ட்ரம்ப்புக்கு ஒரு ஆதரவான ஒரு ஆள் தான். இப்ப அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் ரிலேட்டட் விஷயங்கள்ல ட்ரம்ப் சொல்றதை கேட்காம இருக்க முடியாது. அவர் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கம்மியா வச்சுக்கணும் அப்படின்னு சொல்றதையும் நம்ம வந்து கன்சிடர் தான் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ இது எல்லாமே வந்து இன்டர்நேஷனல் மார்க்கெட்லயுமே அடுத்த வருஷம் கோல்டு வந்து பர்ஃபார்ம் பண்றதுக்கான சான்ஸ் இருக்கு அப்படிங்கிறத நமக்கு சொல்லுது. பட் பர்சனலா இந்த வருஷம் கோல்டு வந்து 60% 70% ரேலி ஆன மாதிரி ஆகாது. அடுத்த வருஷம் வந்து ஒரு 15 to 20% ரேலி இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ அதனாலதான் கோல்டு பீஸ் வந்து அப்பப்ப அக்குமுலேட் பண்ணிட்டே இருக்கேன். அடுத்து ஆக்சிஸ் பேங்கோட நீல்காந்த் மிஸ்ரா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ஆர்பிஐ 88 ரூபாய் அந்த ரேஞ்சில வந்து நிறைய இன்டர்வென் பண்ணி ருப்பியை வந்து ஹோல்ட் பண்ணி வச்சிருந்தாங்க. பட் ஆனா அதுக்கப்புறம் ஆர்பிஐ வந்து இன்டர்வென் குறைச்சதுனால இப்போ ருப்பி வந்து ஃபால் ஆயிருக்கு. பட் ஆனா 92 ரூபாய் கிட்ட போனதுக்கு அப்புறம் திரும்ப ஆர்பிஐ ஏதாவது ஒரு பாயிண்ட்ல இன்டர்வென் பண்ணி ருபியை ஸ்டெபிலைஸ் பண்றதுக்கான சான்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து இன்னைக்கு இந்தியாவுக்கு ஒரு பாசிட்டிவ் நியூஸ் வந்திருக்கு. என்ன அப்படின்னா கடந்த 2 மாசமா ட்ரேட் டெபிசிட் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆயிட்டே இருந்தது. பட் நவம்பர்ல ட்ரேட் டெபிசிட் வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா எக்ஸ்போர்ட்ஸ் வந்து 20% லாஸ்ட் இயரோட கம்பேர் பண்ணும்போது இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இம்போர்ட்டுமே கொஞ்சம் வந்து குறைஞ்சிருக்கு. கோல்டு இம்போர்ட், பெட்ரோலியம், கோல் இந்த ரிலேட்டடான இம்போர்ட்ஸ் வந்து குறைஞ்சதும் எக்ஸ்போர்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆனதும் ட்ரேட் டெபிசிட்டை கொஞ்சம் வந்து இந்தியன் எக்கானமிக்கு பெட்டர் பண்ணியிருக்கு. அடுத்தது ஸ்டாக் ரிலேட்டட் நியூஸ் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். இன்னைக்கு பார்லிமெண்ட்ல இன்சூரன்ஸ் ரிலேட்டடான ஒரு பில் வந்து ப்ரொபோஸ் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து நியூஸ் வந்திருந்தது. ஸோ அதுல என்ன சொல்ல போறாங்க அப்படின்னா இன்சூரன்ஸ் ஏஜென்ட்ஸோட கமிஷன்ஸ் வந்து ஒரு கேப் பண்ண போறாங்க. இதுக்கு மேல வந்து அந்த கமிஷன்ஸ் போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி போட போறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து நியூஸ் இருக்கு. ஸோ இதனால இன்னைக்கு பாலிசி பஜாஜ் ஷேர் வந்து 5% கிட்ட மார்க்கெட்ல கரெக்டா இருந்தது. பட் இது வந்து ரொம்ப ஓவர் வேல்யூட் ஷேர். பர்சனலா வந்து இதை கன்சிடர் பண்றது இல்ல. அடுத்து மார்க்கெட்ல நிப்டி 50 தாண்டி வீக்னஸ் அப்படிங்கிறது ரொம்ப ஹெவியா இருக்கு. ஸ்மால் கேப் அண்ட் மிட் கேப் ரெண்டுமே வந்து கொஞ்சம் ப்ரூட்டலாவே அடி வாங்கியிருக்கு. கடந்த ஒரு வருஷத்துல ரெண்டுமே வந்து நெகட்டிவ் பர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்துருக்கு. அதுக்கு முன்னாடி 2 வருஷம் வந்து ஒரு 50-60% ரேலி நடந்திருந்தாலும் போன ஒரு வருஷமா அதோட பிரஷர் அப்படிங்கிறது கண்டினியூ ஆயிட்டே இருக்கு. அடுத்து ஓலா எலக்ட்ரிக் இன்னைக்கு 8% கிட்ட வந்து டவுன் ஆயிருந்தது. அதுக்கு முக்கியமான காரணம் அதோட ப்ரமோட்டர் வந்து இன்னைக்கு ஓபன் மார்க்கெட்ல 26.3 மில்லியன் ஷேர்ஸ் வந்து சேல் பண்ணிருக்காரு அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்து இருக்கு. ஸோ இந்த கம்பெனி வந்து கிட்டத்தட்ட
கிட்டத்தட்ட ரொம்ப பேங்க்ரப்ட் லெவலுக்கு வந்து போயிடுச்சு. அடுத்தடுத்து நெகட்டிவ் நியூஸ் தான் வருது. முன்னாடியே பார்த்திருந்தோம், அந்த ப்ரமோட்டர் வந்து கொஞ்சம் ஷேர்ஸை பிளட்ஜ் பண்ணியிருந்தாரு அப்படின்னு. இப்போ ஓப்பன் மார்க்கெட்ல சேலும் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறதுனால இந்த ஓலால டர்ன் அரவுண்ட் ஸ்டோரி வந்து இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில யாரும் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து ஃபண்டமெண்டலாவே ரொம்ப வீக்கா இருக்கிற ஒரு கம்பெனியா வந்து இருக்கு. அடுத்து ஸ்விக்கியுமே வந்து QIP ரைஸ் பண்ணி ஒரு 10,000 கோடி வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் கிட்ட இருந்து வாங்கிட்டாங்க. ஆனா அதுக்கப்புறமும் பிசினஸ் மாடலா வந்து இவங்க ப்ராஃபிட்டே பண்ணல அப்படிங்கிறதுனால இன்னமும் ஸ்விக்கில வந்து பிரஷர் அப்படிங்கிறது இருக்கு. அடுத்து நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்க ஷேர் என்ன, டாக்டர் ரெட்டில ஒரு அப்டேட் இருக்கு. டாக்டர் ரெட்டி குறித்து ஒரு அனாலிசிஸ் பண்ணி இன்னைக்கு ஒரு ஆர்டிகல் எழுதியிருக்காங்க. அதுல அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, டாக்டர் ரெட்டியோட growth அப்படிங்கிறது கொஞ்சம் மாடரேட்டா வந்து இருந்திருக்கு. ஆனா பினான்சியல் இயர் 28க்கு அப்புறம் அவங்களோட ஏர்னிங்ஸ் இருக்கிறது வந்து நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இந்த ஷேர்வே வந்து ரொம்ப பயங்கரமாலாம் வந்து எந்த ரன்னும் கொடுக்கல, ஸ்டேபிளா அதே ஒரு கொஞ்சம் கொஞ்சமா வந்து ரிட்டர்ன் கொடுத்து ஏறிட்டு இருக்கிற ஒரு ஷேர் தான். பட் ஃபண்டமெண்டலா ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு கம்பெனி, வேல்யூவேஷன் வந்து சீப்பா இருக்கு அப்படிங்கிறதுனால நான் வந்து இந்த ஷேரை வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து கன்சிடர் பண்ணிருக்கேன். அடுத்து சக்தி பம்ப்ஸ், இந்த ஷேர் வந்து ஒரே வாரத்துல 38% கிட்ட வந்து சர்ஜ் ஆயிருக்கு. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, அடுத்தடுத்து நிறைய ஆர்டர்ஸ் வந்து வின் பண்ணிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி இவங்க வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. பட் இந்த அளவுக்கு சர்ஜ் ஆனதுக்கு அப்புறமும் இந்த ஒரு வருஷம் ரிட்டர்ன் அப்படின்னு எடுத்து பாத்தீங்க அப்படின்னா 18% கிட்ட இந்த ஷேர் வந்து கரெக்டா இருக்கு. ஆல் டைம் ஹை கிட்ட இருந்து 30% கிட்ட வந்து கரெக்டா இருக்கு. சோ வெறுமனே இந்த மாதிரியான ஒரு சின்ன கம்பெனில ஆர்டர் புக் வச்சு மட்டுமே வந்து நம்மளால இன்வெஸ்ட் பண்ண முடியாது. செக்டார் வைஸ் அப்டேட் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். பேங்க்ஸ்ல பர்சனல் லோன்ஸ் தாண்டி கோல்ட் லோன்ஸ் வாங்குறது அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஏன்னா கடந்த ஒரு வருஷமா கோல்டோட பிரைஸ் இன்க்ரீஸ் ஆனதுனால கோல்ட் லோனோட ஷேர் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி தமிழ்நாடு, பெங்கால், மகாராஷ்டிரா இந்த மாதிரியான ஸ்டேட்ஸ்ல வந்து பேங்க் டெபாசிட்ஸ் வந்து கடந்த 10-15 வருஷத்துல ஸ்லோவா இருக்கு. அதுக்கான காரணம் மக்கள் பெட்டர் ரிட்டர்ன்ஸ்க்காக கோல்டோ ஷேர் மார்க்கெட்டோ இந்த மாதிரி விஷயங்களை வந்து இன்வெஸ்ட் பண்றாங்க. அதே சமயத்துல கொஞ்சம் இப்பதான் வளர்ந்துட்டு இருக்கிற இல்ல வளர்ச்சி கொஞ்சம் குறைவா இருக்கிற ஸ்டேட்ஸ் ஆன பீகார், ஒரிசா இந்த மாதிரியான ஸ்டேட்ஸ்ல வந்து டெபாசிட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு growth. அதுக்கான காரணம் நிறைய பேரை வந்து இப்பதான் பினான்சியல் இன்க்ளூஷன் மூலமா பேங்கிங் சிஸ்டம்குள்ள அந்த கவர்மெண்ட்ஸ் வந்து கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அடுத்து ஆட்டோமொபைல் செக்டர்ல ஒரு 2-3 அப்டேட் இருக்கு. அது என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஒண்ணு, நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி இந்த கமர்ஷியல் இன்ஜின் வெஹிக்கிள்ஸ் சேல்ஸ் அப்படிங்கிறது ஜிஎஸ்டிக்கு அப்புறம் அதிகமாயிருக்கு. இவி சேல்ஸ் அப்படிங்கிறது குறைஞ்சிருக்கு. ஸோ அதனால முன்னாடி எதிர்பார்த்த மாதிரி 2030க்குள்ள ஃபிக்ஸ் பண்ண இவி டார்கெட்டை வந்து நம்மளால வந்து அடைய முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த ரேஞ்ச் எவ்வளவு கொடுக்கும் இவி வெஹிக்கிள்ஸ், ரொம்ப லாங் டிராவலுக்கு வந்து இவி வெஹிக்கிள்ஸ் வந்து சூட்டபிளா இருக்குமா அப்படிங்கிற டவுட் வந்து இன்னமும் வந்து மக்கள் மனசுல இருக்கு. ஸோ அதனால இவிஸை மக்கள் வந்து ஒரு செகண்ட் காரா தான் வந்து பாக்குறாங்களே தவிர பிரைமரி சாய்ஸா வந்து அவங்களுக்கு இவி இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து இந்த டீசல் கார் சேல்ஸ்ல வந்து மெஜாரிட்டி கார்ஸை சேல் பண்ண கம்பெனி அப்படிங்கிறது மகேந்திரா தான் இருக்கு. சேல் ஆகிற கார்ல 2ல் 1 கார் வந்து மகேந்திரால இருந்து தான் டீசல் கார் வந்து சேல் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து மாருதி சுசுகி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அவங்களோட பேட்டரி ப்ரொடக்ஷன் வந்து லோக்கலைஸ் பண்ண போறோம். ஸோ வெளிநாட்டுல இருந்து இம்போர்ட் பண்ணாம இங்கே வந்து அதை ப்ரொடியூஸ் பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. அடுத்து ஏசி கம்பெனிஸ் இந்த ஜிஎஸ்டி ரேட் கட்டுக்கு அப்புறம் அவங்க வந்து சம்மர் சேல்ஸ்க்காக அது அடுத்தடுத்து லான்ச்சஸ் வந்து நாங்க பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்மா செக்டர்ல ஒரு அப்டேட் இருக்கு. என்ன அப்படின்னா, எஸ்எம்இ அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஸ்மால் மைக்ரோ என்டர்பிரைசஸ் கம்பெனிஸ், சின்ன சின்ன கம்பெனிஸ் எல்லாமே வந்து 60% கிட்ட வந்து தொடங்கினதுக்கு அப்புறம் ஷட் டவுன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி டேட்டா வந்து வந்திருக்கு. அதுக்கான காரணம் அவங்களால வந்து அந்த எதிர்பார்த்த குவாலிட்டி வந்து மீட் பண்ண முடியல, பிசினஸ் வந்து ஒழுங்கா ரன் பண்ண முடியல அப்படிங்கிறது தான். ஸோ இதனால மருந்து ஷார்டேஜ் வரதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் சிஇஓ வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, எங்க கிட்ட இருக்கிற அந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸோட மார்ஜின்ஸ் வந்து பிரஷர்ல வரதுக்கான சான்ஸ் இருக்கு. ஆனா அதே சமயத்துல அந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸோட வால்யூமை வந்து இன்க்ரீஸ் பண்றதன் மூலமா அந்த பிரஷரை வந்து நம்மளால காம்பன்சேட் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி அப்டேட் பண்ணியிருக்காரு. பட் இந்த ஐபிஓட சப்ஸ்கிரிப்ஷனுமே வந்து எதிர்பார்த்த அளவுக்கு பெருசா இல்லை. அதுக்கான காரணம் வேல்யூவேஷன் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. அவங்க ஐபிஓ வரும்போதே வந்து பெரிய வேல்யூவேஷன்ல தான் வராங்க அப்படிங்கிறதுனால அந்த அளவுக்கு வந்து ஒரு பஸ் வந்து இந்த ஐபிஓல இல்ல. அடுத்து டாடா ஸ்டீல், இந்த ஷேரை பத்தி போன 2-3 வீடியோலயே பார்த்திருக்கோம். அடுத்தடுத்து ஏறிட்டே இருக்கு. எல்லா புரோக்கரேஜுமே வந்து ஒரு பாசிட்டிவ் அப்படி தான் கொடுத்துட்டு இருக்காங்க. பட் ஆனா இவங்க பண்ற பிக்கான ஒரு பெட்ஸ்ல வந்து ரிஸ்க்கும் அதிகமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி அனாலிசிஸ் சொல்லியிருக்காங்க. நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இது சைக்கிளிக் ஸ்டாக். ஸோ அதனால பொறுமையா இது டவுன் ட்ரெண்ட் வரும்போது தான் வந்து நம்ம வந்து கன்சிடர் பண்ண முடியும். அடுத்து பயோகான், அவங்களுமே வந்து இந்த டயாபெட்டிக்ஸ் அண்ட் ஒபிசிட்டி ட்ரக்கை வந்து நெதர்லாந்துல வந்து லான்ச் பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க.
இன்டர்நேஷனல் லெவல்ல என்னென்ன நியூஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். நாம முன்னாடியே பார்த்த மாதிரி சைனாவோட எக்கானமி அப்படிங்கிறது பிரஷர்ல இருக்கு. அடுத்தடுத்து வர டீடைல்ஸ் எதுவுமே வந்து அவங்களுக்கு சாதகமா இல்ல. கடந்த 3 டிகேடா இல்லாத அளவுக்கு அவங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது டிக்ளைன் ஆயிருக்கு. ஏன்னா டொமஸ்டிக்கா டிமாண்ட் வந்து பெருசா இல்லாதனால இன்வெஸ்ட்மெண்ட் டிக்ளைன் வந்து நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து அப்டேட் பண்ணிருக்காங்க. அடுத்து பிளிப்கார்ட் வந்து இந்தியால ஐபிஓ பண்றதுக்கான ப்ராசஸ்ல வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அப்டேட் வந்திருக்கு. அடுத்து இந்தியன் மார்க்கெட்டுக்கு ஒரு பாசிட்டிவ் நியூஸ் என்ன அப்படின்னா, அமெரிக்கால ஏஐ ரிலேட்டட் அந்த ரிஸ்க்கு எதிரான ஒரு ஹெட்ஜா வந்து குளோபல் ஃபண்ட்ஸ் இந்தியன் ஸ்டாக்ஸ் வந்து பாக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி அப்டேட் பண்ணிருக்காங்க. அடுத்து இந்தியா வந்து அந்த மெக்சிகோ வந்து இந்தியா மேல போட்ட டாரிஃபை வந்து பீட் பண்றதுக்காக ஒரு ட்ரேட் டீலை வந்து முடிக்கிறதுக்கு மெக்சிகோட டாக்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் அப்படின்னு அப்டேட் பண்ணிருக்காங்க. அடுத்த 2-3 நாளா பொலிட்டிக்கல் லெவல்லையுமே வந்து ஒரு இஷ்யூவா போயிட்டு இருக்கிறது அப்படிங்கிறது அந்த 100 நாள் வேலை திட்டம். ஸோ அதோட பேர் வந்து மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் எம்ப்ளாயி கேரக்டர் ஸ்கீம் அப்படின்னு வந்து இருந்தது. ஸோ இப்போ அதோட பேரை வந்து நாங்கள் மாற்ற போறோம் அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதுக்கு முன்னாடி 90% ஃபண்ட் வந்து சென்டர் கொடுக்கும், 10% தான் வந்து ஸ்டேட் கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. இப்போ அதையுமே 60% ஃபண்ட் மட்டும் நாங்கள் கொடுப்போம், மீதி 40% வந்து அந்த ஸ்டேட் தான் கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து மாத்திருக்காங்க. ஸோ இதனால எல்லா ஸ்டேட்ஸுமே வந்து பேக்லாஷ் பண்ணியிருந்தாங்க. அதனால இந்த பில்லை வந்து டேபிள் பண்றத கவர்மெண்ட் வந்து இந்த பார்லிமெண்டரி செஷன்ல ஸ்கிப் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து நியூஸ் வந்திருக்கு. அடுத்து இந்தியன் எக்கானமில சின்ன சின்ன வேல்யூ நோட்ஸோட புழக்கம் அப்படிங்கிறது குறைஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி எம்ப்ளாயி அசோசியேஷன் வந்து பேங்கோட எம்ப்ளாயி அசோசியேஷன் வந்து சொல்லியிருக்காங்க. ஏன்னா 500 ரூபாய் நோட் அப்படிங்கிறது தான் ரொம்ப ப்ரிடாமினண்டா இருக்கு. 50, 10, 20 இந்த மாதிரியான ஸ்மால் வேல்யூ நோட்ஸோட அந்த சர்க்குலேஷன் அப்படிங்கிறது ரொம்ப குறைஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து நோட்டிஃபை பண்ணியிருக்காங்க. அடுத்து கவர்மெண்ட் வந்து அவங்களோட ஸ்டேக் சேல் பண்றது அடுத்தடுத்து பண்ணிட்டே இருக்காங்க. இப்போ ஜெனரல் இன்சூரன்ஸ் கம்பெனில ஒரு 10% ஸ்டேக் வந்து நாங்க சேல் பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. அடுத்து ஆர்பிஐ வந்து ஒரு டேட்டா வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதன்படி என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, எக்கனாமிக்கல் ஃப்ரண்ட்லயும் சரி, அந்த ஸ்டேட்ல இருக்கிற பீப்புளோட சோசியல் வெல்பீயிங் பாராமீட்டர்ஸ்லயும் சரி, தமிழ்நாடு வந்து டாப்பா இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து அப்டேட் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி கர்நாடகாவுக்கும் தமிழ்நாடுக்கும் முன்னாடி இருந்த கேப் வந்து இப்போ நல்லாவே வந்து வைடன் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து அப்டேட் பண்ணிருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் இன்னைக்கு பிசினஸ் நியூஸ் பேப்பர்ஸ்ல வந்த முக்கியமான பொருளாதாரம் மற்றும் முதலீடு சார்ந்த செய்திகள். இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண எல்லா விஷயங்களுமே ஒரு இன்ஃபர்மேட்டிவ் பர்பஸ்க்கு தான். நீங்க இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி பர்சனலா ரிசர்ச் பண்ணிட்டு ஒரு செபி சர்டிஃபிகேட் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அதோட லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோ உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.